ஸோ கிளியரா இருக்கும்னு நான் நினைச்சேன். ஸோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் 2025 10வது எம்சிக்கு. கொஞ்ச நாள் கிளாஸ் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ சம்டைம் எனக்கு கொஞ்சம் பிஸி இருந்ததால ஓகே 2025 10வது எம்சிக்கு வாங்குவோம். ஸோ இந்த 10வது எம்சிக்யூவை பார்க்கறதுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் கிளியரா விளைவிக்கோங்க, பார்வை குறைபாடுனா என்னன்னு சொல்லுது. அப்ப பொதுவா, அதாவது பிரதானமா எனக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, லைட்ல பார்வை குறைபாடு ரெண்டா வகைப்படுத்திடும். பார்வை குறைபாடுன்னு சொல்றது எனக்கு ரெண்டா வகைப்படுத்திடும். ஒன்று குறும்பார்வை குறைபாடு, அடுத்தது நேல் பார்வை குறைபாடு. உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஒன்று குறும்பார்வை குறைபாடு, நெக்ஸ்ட் நேல் பார்வை குறைபாடு. ஓகே, ஃபர்ஸ்ட் இதுல குறும்பார்வை குறைபாடுனா என்ன நடக்குது, நீள் பார்வை குறைபாடு என்ன நடக்குது கிளியர் ஆயிக்கோங்க. குறும்பார்வை குறைபாடுன்னு சொன்னா கிட்ட உள்ள பொருட்கள், அதாவது தெளிவு பார்வையிட இழிவு தூரத்தில் உள்ள பொருட்கள் தெளிவா விளங்கும். தெளிவு பார்வையிட இழிவு தூரத்தில் உள்ள பொருட்கள் எனக்கு தெளிவா விளங்கும். பட் முடிவில் உள்ள பொருட்கள் எனக்கு தெளிவா விளங்காது. ஏன் குறும்பார்வை குறைபாடு. நீள்பார்வை குறைபாடு உள்ள ஒருவர் எடுத்தா இந்த தெளிவு பார்வை இழிவு தூரத்தில் உள்ள பொருள் தெளிவா விளங்காது. ஆனா முடிவிலே இருக்க பொருள் தெளிவா விளங்கும். ஸோ இதான் ரெண்டுக்கும் இடையிலான டிஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் ஓகே, இப்ப பார்வை குறைபாடுன்னு சிலதை பார்க்கும் போது ஒரு குறைபாடற்ற கண் எப்படி இருக்கும் சில கேப்சர் ஃபர்ஸ்ட் கிளியரா இருக்கணும். இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு குறைபாடற்ற கண் எந்த நிலைமையில இருக்குன்னு சொல்லுது. இதுல நாங்க மிச்ச மிஸ்டேக் கொடுவது என்ன சொன்னா, இது வரைக்கும் நாங்க பார்க்கல வளைவின் ஆரை. அதாவது ஒரு லென்ஸ்ட ஒரு வில்லட குவிய தூரத்தை வளைவினாலே தீர்மானிச்சு. வளைவினாரை கூட கூட குவிய தூரம் கூடும். உதாரணமா இந்த 6 கூடினா குவிய தூரமும் கூடும். ஸோ இதை நல்லா கிளியரா பார்த்துக்கணும். ஸோ இதுல முதலாவது ஒரு குறைபாடற்ற கண் மிக தொலைவில் உள்ள பொருட்களை பார்க்க டைம்ல, மிக தொலைவில் இருக்க ஒரு பொருளை பார்க்க டைம்ல அந்த கண் வந்து நல்லா தளர்ந்து இருக்கும். அப்படின்னா நீங்க இந்த வச்சு ஒரு கோலம் ஒன்று, இந்த வளைவினாரை வச்சுட்டு ஒரு கோலம் ஒன்று பூர்த்தி செஞ்சீங்கன்னா அது ஒரு பெரிய கோலமா வரக்கூடிய மாதிரி. நான் என்ன ஒரு சரியா வரையல, ஜஸ்ட் சொல்லேன், ஒரு பெரிய கோலமா வரையக்கூடிய மாதிரி இருக்கணும். ஸோ இந்த டைம்ல நீங்க தொலைவில், அதாவது சமாந்திரம் வர கதிர் வந்து உங்களோட குவியத்துல குவியும். அதே நேரம் நல்லா நினைச்சுக்கோங்க, தொலைவில் உள்ள ஒரு முடிவில் உள்ள ஒரு பொருளை பார்க்க டைம் தான் உங்களோட கண் வந்து உயர் குவிய தூரத்தை அனுபவிச்சு, உயர் குவிய தூரத்தை கொண்டிருக்க போகுது. ரெண்டாவது ஆப்ஷன் வந்து தெளிவு பார்வை இழிவு தூரத்தில் உள்ள நிலைமையில. இதே கண் தெளிவு பார்வை இழிவு தூரத்தில் உள்ள நிலைமையில நல்லா தட்டிப்பமானதா இருக்கணும், வளைவினார குறைஞ்சதா. நாங்க இதெல்லாம் இதுவரையும் கன்சிடர் பண்ணல. ஸ்கிம் டைட் ஆனா தான் அடுத்த வருஷத்துல இருந்து இதெல்லாம் கன்சிடர் பண்ணி நோட்ஸ் நீங்க எடுத்து படிப்பீங்க. ஓகே, தெளிவு பார்வையிட இழிவு தூரத்துல ஒரு பொருள் ஒன்று இருந்துன்னு சொன்னா பிம்பம் விழித்திரையில உண்டாக்கப்படும். நான் ஒரு புள்ளி பொருளை வரையேன். ஸோ இந்த டைம் உங்களோட கண் குறைஞ்ச குவிய தூரத்தை அனுபவிச்சு, மினிமமான குவிய தூரத்தை அனுபவிச்சு. அப்ப ஒரு சாதாரண மனிதனுக்கு என்ன செய்ய இயலும்டா, முடிவிலிக்கும், இது ஒரு சாதாரண மனிதனுக்கு, நோயற்ற சாதாரண ஒரு மனிதனுக்கு முடிவிலுக்கும் தெளிவு பார்வை இழிவுத்தூரத்துக்கும் இடப்பட்ட எல்லா பொருட்களையும் பார்க்க இயலும்.
காரணம் இதுக்கு இடப்பட்ட அளவு குவிய தூரத்தை இந்த ரேஞ்சுக்குள்ள உள்ள குவிய தூரத்தை பிசிர் தசை நார்கள் வந்து மாத்த வல்லமை படிச்சன. அப்படின்னா உங்களுக்கு சொல்லலும் தன்னமைவுன்னு சில விஷயத்தை படிச்சிருப்பேங்க. ஸோ அந்த தன்னமைவை மாற்றக்கூடிய பங்கு வெக்க இந்த இடத்துல செய்ய போகுது பிசிர் தசை நார்கள். ஓகே, இது நோய் இல்லாத ஒரு கண். சப்போஸ் இப்ப பார்வை குறைபாடு அடைஞ்சா என்ன நடக்கும் சொல்றதை பார்ப்போம். ஓகே, நான் இதுல முதலா கோத்ரோ பண்ணியேன் குறும் பார்வை குறைபாடு. ஓகே, குறும்பார்வை குறைபாடுள்ள கண் என்ன செய்யும் சில விஷயத்தை பார்ப்போம். ஓகே, குறும்பார்வை குறைபாடுள்ள கண் தெளிவு பார்வை தூரத்தில் உள்ள பொருளை தெளிவா பார்க்கும். அவங்களோட கண் வந்து நல்லாவே தளர்ந்த நிலைமையில நீங்க ஒரு தெளிவு பார்வை தூரத்துல ஒரு பொருள் ஒன்று இருக்குதுன்னு சொன்னா அதை அவங்களோட கண்ணால தெளிவா பார்க்க இயலும். இது ஓகே. ஓகே, அதுக்கு முதல்ல நான் இன்னொரு விஷயத்தை மேல எட் பண்ணி கொண்டு வரேன். இந்த நேரம் வில்லைக்கும் விழித்திரைக்கும் இடையில் இருக்க தூரம் வந்து நான் இதை வந்து ஸ்மால் டின்னு சொல்லி எடுத்தா இது எஃப் மேக்ஸிமத்துக்கு சமனா இருக்க போகுது. இந்த டைம்ல தெளிவுப்பார்வை தூரத்தில் இருக்க டைம்ல பார்க்க நேரம் ஒரு பொருளை நாங்க பார்த்தோம் சொன்னா வில்லை சுத்துல நீங்க போடணும் 1/d கதிர் வார்த்தை செயலிருந்து வருது. சாரி, 1/small d என்ன சொன்னா விழித்திரைக்கும் லென்ஸுக்கான தூரம் மாற பொருள்ல இது மைனஸ் 1/+d சமன் 1/f மினிமம். உங்களுக்கு மைனஸ்ல எஃப் மினிமத்துக்கு விட வரும். இது மினிமம் குவியத்தூரத்தை கண்டுபிடிக்கக்கூடிய வழி. இப்ப நீங்க பொருளை இது கிளியரா அந்த கதையை விளங்குவாங்க. பொருளை இந்த எடுத்து நகர்த்த இந்த பொருளை என்ன செய்யும் சொன்னா தெளிவுபாடு தூரத்தை நகர்த்த பிசிர்த்தசை நார் என்ன செய்யும் சொன்னா இதை வளைவினாரையை மாத்தி குவிய தூரத்தை சேஞ்ச் பண்ணும். வளைவினாரையை மாத்தி குவிய தூரத்துல மாற்றத்தை உண்டாக்கும். இப்ப குவிய தூரத்துல மாற்றம் வர வர குவிய தூரத்துல மாற்றம் வர வர உங்களோட வளைவினாரை மாற மாற குவிய தூரத்துல மாற்றத்தை உண்டு பண்ணி தெளிவான பிம்பத்தை தெளிவு பார்வை அதாவது தெளிவான பிம்பத்தை வந்து விழித்திரையில உண்டு பண்ணும். பட் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஆயிருக்குன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு அங்கால ஒரு பார்டர் ஒன்று இருக்கு. அந்த குறிப்பிட்ட எல்லைக்கு அங்கால பிசிர்தசை நாரால குவிய தூரத்தை மாத்த இயலாம். அதாவது வளைவினாரை மாத்த இயலாத ஒரு சந்தர்ப்பம் கொண்டு வருது. உதாரணமா நான் எடுக்கேன், இதான் அந்த இடம்னு சொல்லி இந்த பார்டருக்கு வந்துட்டு கண் நீங்க பொருளை நகர்த்தி போனீங்க. இவ்வளவு உங்களுக்கு நகர்த்து நேரம் இவ்வளவு இந்த இடத்துல இருக்க நேரம் தெளிவா தெரியுது. இதுக்கு அங்கால தெளிவா தெரியுது இல்லை அப்படின்னா என்ன மீனிங்ஸ் என்னன்னா உங்களோட சேமை புள்ளி உங்களோட கண்ணுக்கு விளங்கக்கூடிய சேமை புள்ளி இதுதான். சோ உங்களோட கண்ணால இந்த உதாரணம் இந்த சேமை புள்ளிக்குரிய தூரத்தை வந்து எக்ஸ்ன்னு நான் எடுத்தா உங்களோட கண்ணால எக்ஸுக்கும் டிக்கும் இடப்பட்டது எல்லாத்தையும் பார்க்கலாம். இதுக்கு பிறகு உங்களோட கண்ணுக்கு என்ன செய்யலாம் சொன்னா பிசிர்தசை நாரால வளைவினாரே மாத்த இயலா. இதான் நீங்க அனுபவிச்ச மேக்சிமம் குவிய தூரம். இதுக்கு மிச்சம் உங்களுக்கு என்ன செய்யலாம் வளைவினாரே மாத்த இயலாம். சோ இதுக்கு மிச்சம் உங்களுக்கு வளைவினாரே மாத்த இயலாம போனா என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா பொருள் தூரம் கூட கூட பிம்பத்தூரம் வந்து குறையும். நாங்க நீங்க படிச்சிருப்பீங்க பொருள் தூரம் கூட கூட பிம்பத்தூரம் வந்து என்ன செய்யும் குறையும். ஸோ இப்ப இதே மாதிரி தான் உங்களோட கண்ணில் வளைவின் அறை இருக்கு, மாறாது. சேம் மேல நீங்க எந்த அளவுக்கு அறை வச்சு வரையங்களோ அதே மாதிரி இருக்க போது மாறாது.
இப்ப நீங்க பொருள் தூரத்தை இதை விட அதிகரிச்சீங்கன்னு சொன்னா சாரி இப்ப நீங்க பொருள் தூரத்தை இதை விட அதிகரிச்சீங்கன்னு சொன்ன உதாரணம் இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னு சொன்னா இதோட கூட தானே. சோ பிம்பம் என்ன செய்யும் சொன்னா முன்னுக்கு உருவாகும். பிம்பம் வந்து முன்னுக்கு உருவாகும். ஸோ இப்ப இந்த ப்ராப்ளம நிவர்த்தி செய்யணும். இந்த ப்ராப்ளம நிவர்த்தி செய்யணுமா இருந்துச்சுன்னா உங்களோட கண்ணுக்கு இதுக்கும் இதுக்கும் இடப்பட்ட எல்லாத்தையும் பார்க்க இயலும். அப்ப இதுக்கு சொல்யூஷனா இந்த இடத்துல நான் கொண்டு வர நல்லா பாதுவோம். இதுக்கு நான் சொல்யூஷனா கொண்டு வரேன் என்னன்னு சொல்லி சொன்னா குழிவு இல்லை. ஏன் இந்த குழிவு வில்லையை கொண்டு வந்துச்சுன்னா குழிவு வில்லையில எப்பவுமே உங்களுக்கு தெரியும் மெய்ப்பொருளுக்கு மெய்ப்பொருளுக்கு மாயபிம்பம் குவியத்துக்குள்ள உருவாகும். சோ இப்ப நீங்க ஒரு லென்ஸ் ஒன்று போட போறீங்க. அந்த லென்ஸ் என்ன செய்ய போகணும்னு சொன்னா உங்களோட பொருள்ல உங்களோட கண்ணுக்கு இந்த கெப்புக்கு அதாவது எக்ஸுக்கும் டிக்கும் இடையில இருக்க மாதிரி காட்ட போகுது. அப்ப இந்த லென்ஸ்ட குவியத்துரம் ஏதாவது இருக்கணும் எக்ஸ், அதாவது உங்களோட சேமிப்புள்ளியா இருக்கணும். இப்படிப்பட்ட ஒன்றைத்தான் நீங்க அணிய போறீங்க. இப்படி அணிஞ்சால் இப்ப நீங்க கண் இதே மேக்சிமம் ரேட்ல இருக்க நேரம் தூரம் உள்ள ஒரு பொருளை பார்த்தீங்கன்னு சொன்னா முன்னுக்கு லென்ஸ் வச்சிருக்கேன். இந்த லென்ஸ் என்ன செய்யும் சொன்னா தூரந்து வர பொருள் இருந்து வர சமாந்திர கதிரை அதோட குவியத்திலிருந்து வர மாதிரி கண்ணு காட்டும். கண் என்ன செய்யும் சொன்னா உண்மையில் அந்த இடத்துல பொருள் இருக்குன்னு சொல்லி நம்பி எதிரில் என்பது உண்டாக்கும். ஸோ இங்க நீங்க சொல்யூஷன் என்ன சொன்னா மாயப்பொருளோட உருவாக்கிங்க. அதாவது உண்மையா பொருள் இருக்க வேண்டிய இடம் இல்லாம வேற ஒரு இடத்துக்கு பொருளை உருவாக்கி கண்ணு காட்டியங்க. ஸோ இதால உங்களுக்கு என்ன செய்யுது குறும்பாறு குறைபாடு நிவர்த்தி செய்யப்படுகிறது. ஓகே, ஃபர்ஸ்ட் எனக்கு சொல்லுங்க குறும்பாறு குறைபாடுன்னா என்னென்னு வழங்கினா அது எப்படி நிவர்த்தி செய்யணும்னா ஐடியா வழங்கினா நோட் பண்ண டைம் வேணும்னு தாரேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் குயிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணும். அப்போ எங்களுக்கு அடுத்ததுக்கு மூவ் ஆன் ஆகலாம். ஓகே, ஸோ எனக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் கிளியரா கேளுங்க பயம் இல்லாம. ஓகே, இல்லை பாசிட்டிவ்ஸ் நிறைய இருக்கு. நான் இங்கே பாசிட்டிவ் டச் பண்ணல. தேவையான சம்மரி தியரியை தந்தாலே உங்களுக்கு பாசிட்டிவ் செஞ்சு கொள்ள இயலுமானதாக இருக்கும். ஸோ அதனால இதில் பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நீள்பாறை குறைபாடுக்கு வரேன். ஓகே, நீள்பாறை குறைபாடு உள்ளவருக்கு என்ன பிரச்சனை? தூரம் உள்ளது விளங்கும், கிட்ட உள்ளது விளங்காது. அப்ப இவரு தூரம் உள்ள பொருளை பார்த்தா இவர கண் நல்லா தளர்ந்த நிலைமையில வில்ல நல்லா மெல்லியதாக இருந்து தூர பொருள் ஒன்று தெளிவா பிம்பத்தின் செய்ய போகுது விழித்திரையில் உருவாக்கி வரப்போகுது. இப்ப இந்த பொருள் கிட்ட வர வர நல்லா இந்த பொருளை நான் கிட்ட மூவ் ஆன் பண்ணிட்டு கொண்டு வர வர கண்ணை கிட்ட அசைச்ச டைம்ல அந்த பொருள் தூரம் மாறுதானே அதுக்கு ஏத்தா போல குவிய தூரம் மாறி இதை சீர் செய்யும். ஆனா ஒரு சில நேரத்துக்கு பிறகு அதால குவிய தூரத்தை மாத்தலாம் போகும். அதுதான் உங்களோட மினிமம் பாயிண்ட். வளைவினாரை மாத்தி மாத்தி இந்த அளவர்கள் மாத்திட்டு இதுக்கு மிச்சம் இதால மாத்த ஏலாண்டா நீங்க பொருளை சரியா இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்க. இதுதான் உங்களோட மினிமம் பாயிண்ட்.
அப்ப இதுக்கு பிறகு நீங்க பொருள் தூரத்தை குறைச்சா அதால வளைவின் ஆரையை மாத்தல, இவ்வளவுதான் மினிமம் மாத்தலும். இதுக்கு மிச்சம் மாத்தல, ஏன்னா பிசத்தசை நார்கள் வலுவிழந்துட்டு அதுக்கான சக்தி அதுகிட்ட இல்ல. சோ இதுக்கு புறம் நீங்க பொருள் உள்ள மூவ் பண்ணினீங்கன்னு சொன்னா பிம்பம் பின்னுக்கு போகும். உதாரணமா நீங்க இதுக்கு புறவும் பொருளை உள்ளுக்கு கொண்டு வந்தா அதே அந்த வளைவின் ஆரை மாற பொருள்ல, பட் நீங்க பொருளை உள்ளுக்கு கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா பிம்பம் பின்னுக்கு போகும். சோ இதுதான் நீள்பார்வை குறைபாடு. அப்ப நீள்பார்வை குறைபாடு உள்ள ஒருவருக்கு இப்ப நான் இதை வைன்னு சொல்லி எடுத்தேன் தூரத்துக்கு அண்மை புள்ளியை வந்து வைன்னு சொல்லி நான் எடுத்தா, சோ இது அண்மை புள்ளி. முடிவிலிக்கும் வைக்கும் இடப்பட்ட எல்லாத்தையும் என்ன செய்யணும்னு சொன்னா தெளிவா பார்க்கலாம். சோ அப்ப நாங்க இப்ப அவருக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். அவர் ஒரு லென்ஸை போட்டா இதுக்கும் இதுக்கும் இடையில உள்ள தவறு, அதாவது அந்த பொருளை கொண்டு போய் அந்த இடத்துல கொண்டு போய் வச்ச மாதிரி. சோ நாங்க இப்ப அவருக்கு அணிய வச்ச போற வில்ல வந்து இது சொல்யூஷனா நாங்க அணிய வச்ச போற வில்ல வந்து குழிவு இல்ல, சாரி குவிவு, சாரி 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 குவிவு இல்ல. சோ நான் இப்ப இதுக்கு குவியவில்லை அணிய வச்சா அட குவிய தூரத்துக்கு ஆகணும். அது எப்படின்னு சொன்னா நல்லா பார்த்துக்கொள்ளுவோம். அவரை அண்மை தெளிவு பார்வையில தூரத்தை நீங்க பொருளை கொண்டு வச்சீங்கன்னு சொன்னா, நீங்க தெளிவு பார்வையிட இழிவு தூரத்துல பொருளை கொண்டு வச்சா இந்த லென்ஸ் என்ன தெரியுமா செய்யணும், இதை கொண்டு போய் அவர் அண்மை புள்ளியில கொண்டு கொடுக்கணும், அதை வைத்தூரத்துல கொண்டு போய் கொடுக்கணும். ஸோ இதுக்கேத்த மாதிரி ஒரு வில்லையனையும் கண்டுபிடிச்சோம். ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ பிம்பத்தூரம் வந்து எனக்கு இங்க பிளஸ்ன்னு எடுக்கணும், எனக்கு அது போது சிகதி திசையில y. ஸோ பொருள் தூரம் வந்து மைனஸ் சாரி பிளஸ் டி சமன் ஒன்னிங்கில் f. இதை கண்டுபிடிச்சீங்கன்னு சொன்னா இதுதான் இந்த லென்ஸ்ல குவிய தூரமா இருக்கு. ஐ திங்க் நான் மேல ஒரு இடத்துல மைனஸ் போட வேண்டியது பிளஸ் போட்டுட்டேன்னு நினைச்சேன். கிவ் மீ செகண்ட். ஓகே இது ஓகே, இதோட மைனஸ் என்னது இங்கால வருது. ஸோ இதுதான் இட குவிய தூரமா இருக்க போகுது. ஸோ சிம்பிளா இந்த ஐடியாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐடியா ஞாபகம் வச்சுக்கிறது விலங்கு எடுத்துட்டீங்கன்னு சொன்னாலே சிம்பிளா இருக்கும் உங்களுக்கு. பை த வே இதுக்குள்ள நீங்க என்ன சரி கன்ஃபியூஷனை கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா வெளி மாறி போகலாம். நீங்க பாடமாக்கினா இது மைண்ட்ல நிக்காது. இது என்ன நடக்கும் சில ரியாலிட்டியை கொஞ்சம் விளங்கி கொண்டீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு ஈஸியான சென்ஸ் இருந்தா இந்த மாதிரி கேள்விக்கு ஆன்சர் பண்ணல. ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணுங்க இதெல்லாம் உங்களுக்கு கிளியர் ஆன்சர். இப்ப சொன்ன விஷயம் எல்லாம் கிளியரா? அப்படி கிளியர்ஸ்னா நான் கேள்விக்குள்ள மூவ் ஆகும். கொஞ்சம் குயிக் பண்ணுங்க. ஓகே, ஐ அசியூம் ஓகே கிளியர்னு சொல்லி. ஸோ இப்போ 2025 வந்து 10வது எம்சிக்யூ பாருங்க. டவுட் என் டைம் இருந்தால் கேளுங்க, நோ இஷ்யூ. ஓகே தேங்க்ஸ், கிளியர். ஓகே செல்விமோ. ஒருவர் தனது கண்ணில் 50 சென்டிமீட்டர் தூரத்தில் இருக்கும் பொருட்களை மாத்திரம் தெளிவா பார்க்கலாம். அப்போ ஒரு மனிதனுக்கு கண்ணில் இருந்து 50 சென்ட் வரைக்கான பொருளை மாத்திரம் தெளிவா பார்க்கலாம். தூரத்தில் இருக்கும் பொருளை தெளிவா பார்ப்பதற்கு தேவையான வில்லையின் வகை. அப்படின்னா அவர் சேமை புள்ளி மேக்சிமம் அவர் பார்க்கக்கூடிய சேமை புள்ளி வந்து 50 சென்டிமீட்டர். சோ இவருக்கு வந்து என்ன செய்யலாம், 50 சென்டிமீட்டர் பார்க்கலாம். அதுக்கு அங்க என்ன செய்யலாம், பார்க்க இயலாம். இப்ப தூரத்தில் இருக்கும் பொருளை தெளிவாக பார்ப்பதற்கு அப்படின்னா அவர் பிரச்சனை வந்து குறும்பார்வை குறைபாடு. அவரோட போர்டர் சேமை புள்ளி வந்து 50. ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும் குறும்பார்வை குறைபாடு உள்ள அணிய வேண்டிய வில்ல குழிவு வில்ல, அதோட குவிய தூரம் எக்ஸ், அதாவது அந்த சேமை புள்ளி தான் சொல்லி. அப்ப இப்படியில பாதிக்கப்பட்ட ஒரு நபர் அணிய வேண்டிய வில்லையோட வகை என்னன்னு சொல்லி கேட்டா குவிவு வில்ல, சாரி குழிவு வில்ல. ஐ நோ இட்ஸ் அது குழிவு இல்ல. ஸோ அதோட குவிய தூரம் வந்து 50 சென்டிமீட்டர். ஆனா இந்த இடத்துல டயோப்டர்ல கேட்டிருக்கான்
உங்களுக்கு தெரியும் பவர்னு சொல்லுது 1/f. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே நேரம் f வந்து கட்டாயம் மீட்டர்ல இருக்கணும். அட் த சேம் டைம் இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். குவிவு வில்லைக்கு இது பிளஸ்ல வரும் பவர், குழிவு வில்லைக்கு மைனஸ்ல வரும். ஸோ இது குவிவு வில்லைன்னு சொன்னதால பவர் வந்து பிளஸ்ல வரப்போகுது. ஸோ பிளஸ் 1/5. என் 50 சென்டிமீட்டர்னு சொல்லி வந்து 0.5 மீட்டருக்கு மாத்திரம் சொன்னா. ஸோ இது வரும் உங்களுக்கு +2 டயோப்டர். இது எஸ்ஏலுக்கு டயோப்டர் நாங்கள் அழைப்போம். அப்போ 2 டயோப்டர்னு சொல்லி +2 டயோப்டர்னு சொல்லி குவிவு வில்லை நீங்க அணிய வேண்டும். இப்படியா சாரி குழிவு வில்லைய அணியணும். சாரி இந்த குழிவு வில்லை, சாரி ஐ பிட் கன்ஃபியூஸ்ட். ஓகே, இது குழிவு வில்லை. ஸோ மைனஸ். ஸோ -2 டயாப்டர்னு சொல்லி குழிவு வில்லை நீங்க இந்த இடத்துல அப் பண்ணணும். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு பார்வை குறைபாடுன்னு சொன்னா என்ன, அந்த பார்வை குறைபாடு நிவர்த்தி செய்ய என்னென்ன லென்ஸ் போடணும், சில விஷயங்கள் எல்லாம் கிளியரா இருக்குன்னு சொல்லி நினைச்சேன். ஸோ இந்த கேள்வி கிளியர்னு சொன்னா எனக்கு அடுத்த விஷயத்துக்கு மூவ் ஆகணும். கொஞ்சம் குயிக் பண்ணுவோம். ஓகே, நான் அடுத்த வேலைக்கு மூவ் ஆகேன். அடுத்த கேள்வியை பார்க்கறதுக்கு நிறைய ஐடியாஸ் நாங்கள் இந்த இடத்துல பார்க்கணும். ஸோ அதால கொஞ்சம் உங்களோட ரொட்டேஷன் மோஷனை ஃபுல் கிளியரிட்டி ஒன்று பண்ணுது. அதாவது வட்ட இயக்கம் சம்பந்தமான ஒரு ஐடியா ஒன்று எடுக்கிறது இந்த கேள்வியை நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்வோம். ஓகே, ஓகே. கட்டாயம் வட்ட இயக்கம் நடக்கணும்னு சொன்னா கட்டாயம் மைய நாட்டு விசை தேவை. மைய நாட்டு விசை கட்டாயம் தேவை. இல்லைன்னு சொன்னா அந்த இடத்துல வட்ட இயக்கம் நடக்காது. ஸோ இப்ப எங்களுக்கு ஒரு சின்ன குழப்பம் ஒன்று வர, மைய நாட்ட விசைன்னா என்ன, மைய நீக்க விசைன்னா என்ன? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு விஷயம் சரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு என்ன விசைன்னு சொல்லி தெரியா, ஒரு பொருள் உண்டு இதோட மச் பெட்டர், ஒரு வட்ட இயக்கம் ஒன்று நிகழ்த்துது. இதுல திணிவு எம். நீங்க சொல்லுங்க மையத்தை நோக்கி ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. அது உங்களுக்கு என்னன்னு சொல்லி தெரியும். ஒரு ஆய் விசை இருக்கலாம், இழு விசை இருக்கலாம், மருதாக்கம் இருக்கலாம், வாட்டவோ எஃப்னு சொல்லி ஒரு விசை. இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நாங்க வட்டேக்கம் நடக்க நேரம் எம்வி ஸ்கேடிங் கீழ் ஆர். ஆர்னு சொல்லுது இந்த பொருள் வட்டேக்கத்தை ஆரே தூரமே. அப்படி இல்லைன்னா எம்ஆர் ஒமேகா ஸ்கேர். இப்படி ரெண்டு விசையை பார்ப்போம். இது வட்ட இயக்கத்துல உருவாக விசை. இந்த விசை வந்து, அதாவது இது மைய நாட்டு விசைன்னு சொல்லி நாங்க பேசுவோம். இதுக்கு சமனான இந்த விசைக்கு நான் எஃப்க்கு இல்லை, இது நாங்க மைய நாட்டு விசைன்னு சொல்லி பேசுவோம். இந்த விசைக்கு சமனான ஒரு போலி விசை ஒன்று இருக்கு. இது மைய நீக்க விசை. இது ஒரு போலி விசை. இப்ப இந்த பொருள் பாதுகாப்பா வட்டேக்கத்தை நிகழ்த்தணுமா இருந்தால், நல்லா இந்த பொருள் பாதுகாப்பாக வட்டேக்கத்தை நிகழ்த்தணுமா இருந்தா, இப்ப நான் சொன்ன நீங்க ஒரு எஃப்னு சொல்ல ஒரு விசை ஒன்று இருக்கு தானே, இந்த விசை வந்து எம்வி ஸ்கேடிங்கில் ஆர் அல்லது எம்ஆர் ஒமேகா ஸ்கேர் சமப்படுத்தணும். அப்படின்னா அந்த பொருள் வட்டேகத்தோடு நீங்காம என்ன செய்யும் சொன்னா மைய நாட்டு
மாற்று திசையை சமப்படுத்தி வட்ட இயக்கத்தை நிகழ்த்தும். இது நல்லா வச்சுக்கொள்ளுவோம். இப்ப இந்த மைய நாட்ட விசை உராய்வு விசையா இருந்தா, அதாவது எஃப் வந்து உராய்வு விசையா இருந்தா, எஃப் வந்து உராய்வு விசையா இருந்தால் எனக்கு செல்லேலும் எஃப், அதாவது இந்த பொருள் அசையாம இருக்கணும் சொன்னா எஃப்னு சொல்ல விசை வந்து எல்லை உராய்வு விசையோடு சிறிதளவு சமனா இருக்கணும். அப்படி இல்ல எல்லை உராய்வு விசையோட பெரிதளவு சமனா சொன்னா என்ன செஞ்சிடும், பொருள் அசையும், இயக்கப்பாட்டுக்கு போய்த்திடும். இப்ப எஃப்க்கு ஒரு போர்டர் ஒன்று இருக்கு. எஃப் வந்து சிறிதளவு சமனா இருக்கணும் எதை விட, எல்லை உராய்வு விசையை விட. இப்ப இந்த எஃப் உராய்வு விசையா இருந்து பாதுகாப்பா வட்ட இயக்கத்தை நிகழ்த்தணும், வட்ட இயக்கத்தை நீங்கணும். ரெண்டு ஆப்ஷன்ஸை பார்ப்போம். பாதுகாப்பா வட்ட இயக்கத்தை நிகழ்த்தணுமா இருந்தா பாதுகாப்பா வட்ட இயக்கத்தை வைக்க மாற்ற இந்த எஃப் எல்ல விட எம்ஆர் ஒமேகா ஸ்கியாட் அல்லது எம்பி ஸ்கியாடிங்கள் ஆறு செல்ல வந்து குறைவா இருக்கணும். அப்படி குறைவா இருந்தா அந்த பெருக்கத்துக்கு சமனான, நல்லா ஞாபகம் சொல்லுங்க, இந்த பெருக்கம் எவ்வளவு வருதோ அதுக்கு சமனான நிலையியல் உராய்வு விசையை வழங்கி வட்ட இயக்கம் நடக்கும். நிலையியல் உராய்வு விசையை வழங்கி வட்ட இயக்கம் நடக்கும். சப்போஸ் வட்ட இயக்கத்தை விட்டு நீங்கணுமா இருந்தா வட்ட இயக்கத்தை விட்டு நீங்கணுமா இருந்தா எஃப் எல்ல விட சமனா இருந்தாலும் மற்ற வட்ட இயக்கம் இருக்கும். எம்ஆர்எம்எஸ் பெரிது அல்லது எம்பி ஸ்கேலிங் பெரிதா இருக்கும். இப்படி இந்த பொருளாட்ட இயக்கத்தை விட்டு நீங்க. சோ இந்த மைய நாட்ட விசைன்னா என்ன, மைய நீக்க விசைன்னா என்ன, ஒரு பொருளை நாங்க வட்ட இயக்க நிகழ்த்துக்கு என்ன செய்யணும், இந்த கான்செப்ட் டெஸ்ட்டுக்கு வழங்கிச்சா. இது ஈஸி, சிம்பிளான ஒரு விஷயம், நீங்க நிறைய பேர் போட்டு குழப்பி கொள்வது. ஸோ இது கிளியரா வழங்கலாம். பாஸ்ட் பேப்பர்ல நிறைய எம்சிக்யூ இருக்கு இதுல. ஸோ எல்லாத்தையும் எனக்கு இப்ப செஞ்சு விடலாம். பை த வே ஐ ஹோப் நீங்க ட்ரை பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் நினைச்சேன். உடனே பாஸ்ட் பேப்பர் இருக்கு, இது எல்லாத்தையும் கிளியரா ட்ரை பண்ணி கொள்ளுங்க. ஓகே ஃபைன். ஸோ இப்ப இந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு சொன்னா, யங்கின் மட்டும் வந்திருக்கான். ரெண்டு சென்னு கம்பி நீச்சு 10 சென்டிமீட்டர் சீரான கம்பி உண்டு. ஓகே, நான் இந்த இடத்துல மச் பெட்டர் டாக். யா ஓகே. யங்கின் மட்டு உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு அண்ணல 10 சென்டிமீட்டர் வட்டத்தில் மாற. ஓகே, இப்ப நீட்சி என்னன்னு சொல்லிதான் கேள்வி. அது என்ன, ஆரை வந்து அண்ணளவா 10 சென்டிமீட்டர், அண்ணளவா தான் 10 சென்டிமீட்டர். ஸோ உண்மையா எக்ஸாக்டா 10 சென்டிமீட்டர் இருக்காது. ஓகே, இப்ப நாங்க பார்க்க போற இந்த 2025 வந்த 10வது எம்சிக்யூ ஆல்ரெடி பாஸ் பேப்பர்ல இருந்து ஒரு எம்சிக்யூ அப்படியே காப்பி பண்ணிருக்கு, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி. ஒரு ஞாபகம், பாஸ் பேப்பர்ல ஒரு கேள்வி ஒன்று இருக்கு, 2015-14 விச்சூர்ல ஒன்று ஒரு பொருள் ஒன்று இப்படி இணைச்சப்பட்டு வட்ட இயக்கத்தை நிகழ்த்துது. இதுல ஆரை வந்து ஆர், வில்மார்லி கே, வில்ல இயற்கை நீளம் எல். இயற்கை நீளம் எல். நீட்சி என்ன, சாரி நீட்சி இல்ல ஒமேகா என்ன, இதுதான் கேள்வி. இந்த கேள்வி ஞாபகமா,
எனக்கு ஒரு ஆள் குயிக்கா எத்தனாம் ஆண்டு என்ன இயர்னு சொல்லி குயிக்கா சொல்லுங்க. அவசரப்படுத்துங்க. எத்தனாம் ஆண்டு என்ன இயர் கேள்வி. ஏற்கனவே பாசிட்டிவ்ல அந்த கேள்வி உண்டு. ஐ திங்க் 2014 13 சரியா. எக்ஸாக்ட்லி ஐ டோன்ட் நோ. ரெண்டாயிரத்தி 14 43. ஓகே குட். ஜிதாகல்லா. ரெண்டாயிரத்தி ஆல்ரைட். ஸோ 2014 43 நினைச்சேன். நீங்க லாஸ்டா சொன்ன நம்பர் 2014 43 MCQ. ஓகே ஃபைன். ஸோ இந்த கேள்வியை தான் இங்கேயும் காப்பி பண்ணியிருக்கான், சின்ன சேஞ்சஸ் பண்ணி, அவ்வளவுதான். இப்போ என்னண்டா எங்களுக்கு இதுல தெரியும் கண்டிப்பா வட்டேகனை நிறுத்தணும்னா மைனாட்டு விசுவத்தை பந்த இது டீயோட இழுத்திருக்கணும், பந்து இழுவிசை கொடுத்திருக்கணும். அப்ப இலையும் ஒரு இதே சமனான விசையோட அனுபவிக்கணும். அப்ப இழுபட்டு இருக்கணும் இந்த இடத்துல. இது சமனான விசையை அனுபவிச்சோம்னு சொன்னா இலை கண்டிப்பா இழுபட்டு இருக்கணும். ஓகே, அப்ப இலையில டி சமம் கே ஈன்னு சொல்ல ஒரு இழுவை இருக்குது. ஓகே, இப்ப ஈன்னு சொன்ன நீட்சி. அப்ப இழுபட்டாடு உண்மையான நீளத்தோட கூடி இருக்கும். அப்ப இங்க நீட்சின்னு சொல்ல ஆர் மைனஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இப்ப எனக்கு தெரியும் எஃப் சமன் எம்ஆர் ஒமேகா ஸ்கியார்ட். ஸோ இங்க இழுவிசை தொழிற்படு கே இன்டூ ஆர் மைனஸ் எல் இக்கு பதிலாக போடிய எம் ஆர் ஒமேகா ஸ்கியார்ட். ஸோ ஒமேகா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் கே ஓவர் எம் 1 மைனஸ் எல் ஓவர் ஆர். வேணும் சொன்னா ஆர் மைனஸ் எல் ஓவர் எல் வாட் எவர் ஐ டோன்ட் நோ. ஆன்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை மாற்றிக்கொள்ளுங்க. இதுதான் கேள்வி 2014 43. 2025 என்ன செஞ்சுன்னு சொன்னா இந்த ஐடியாவை பேஸ் பண்ணி நீங்க யங்கின் மட்டும் காணணும் சில ஒரு தரம் ஒன்று வச்சிருக்கீங்க. அதனால அமையும் யங்கின் மட்டும் நீங்க காணணும். அது சாரி, யங்கின் மட்டும் பயன்படுத்தி கே காணணும். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஐ திங்க் எஃப் சமன் கேஇ. நாங்கள் கொஞ்சம் புறவு படிப்போம். ப்ரொப்ல நீங்க படிப்பீங்க விகித சம எல்லைக்குள்ள, அதாவது ஒன்று தகைப்புக்கும் விகாரத்துக்குமான கிராஃப்ல விகித சம எல்லைக்குள்ள இந்த கிராஃப்ட படித்திறன் யங்கின் மட்டும் தரும். ஸோ இதுல இருந்து y சமன் நாங்கள் ஒரு கோவை ஒன்று எடுப்போம், எஃப் ஓவர் ஏ எல் ஓவர் இ. ஸோ இது வந்து எஃப் சமன் y a ஓவர் எல் இன்டூ இ. ஸோ இது இந்த சாம்பாடு மெச் ஆகும். ஸோ இதுல இருந்து கேக்கான ஒரு கோவையா எங்களுக்கு செல்லும் y a ஓவர் எல். இதுதான் வில்மார்லி கேக்குரிய கோவை. இந்த கோவை ஐ திங்க் 2024 ஏதோ ஒரு இடத்துல கேட்டிருந்தேன் சம்பந்தமா ஒரு சார்ட் ஒன்று தந்து ஐ திங்க் இதுல எது கூட இருக்குன்னு கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி. ஸோ திரும்பவும் இதே விஷயம் இன்டிரெக்டா பழைய கேள்வியோட மேஜ் ஆகி வந்திருக்குது. ஓகே, இப்ப யங்கின் மட்டும் 1/10 போகணும், அது தரவுல தந்து இருக்கான். ஓகே, குறுக்கோட்டு பரப்பளவு 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ 1/10 4. நீளம் 10 சென்டிமீட்டர். ஸோ 10/10 2. ஸோ சுருக்கினா உங்களுக்கு கே வரப்போகுது 1/10 8 நியூட்டன் மீட்டர் மைனஸ் 1. நான் எல்லாத்துல அழகு மாற்றம் நாங்கள் செஞ்சு கொள்ளணும். ஸோ ஐ திங்க் 1/10 8 நியூட்டன் மீட்டர் மைனஸ். எனக்கு கொஞ்சம் ஆன்சர்ஸ் இல்லைன்னு சொல்லுங்க. இப்ப நீட்சி கேட்டு இருக்கு. ஸோ எனக்கு தெரியும் எஃப் சமன் எம்ஆர் ஒமேகா ஸ்கியார்ட். ஆரை அண்ணளவா 10 சென்டிமீட்டர் சொல்றது காரணமே என்னன்னு சொன்னா உண்மையில இந்த இடத்துல எப்படி வரும் சொன்னா கே இன்டு இ சமன் எம் இன்டு எல் பிளஸ் இ இன்டு ஒமேகா ஸ்கொயர்.
அப்ப 10 சென்டிமீட்டரோனையும் கூட்டணும். அப்ப இந்த இடத்துல வந்து அவன் என்ன செஞ்சிருக்கான்னு சொன்னா இது அண்ணளவா எல்லுண்டே எடுங்கோ. அதாவது ஈய புறக்கணிச்ச அளவு சரி சீனி சில சொல்லியிருக்கான். 1 தர 10 ஈய கண்டுபிடிச்சோனும். எம் வந்து 1 கிலோகிராம், ஸோ நோ இஷ்யூ. எல் வந்து 10 சென்டிமீட்டர், 10 தர 10 2. அதே நேரம் ஒமேகா ஸ்கியாட், ஸோ வி தான் தந்திருக்கு. ஸோ நான் அந்த இடத்துல இப்போ சாம்பாடு நான் மாற்றணும், சாரி. யா எனக்கு இந்த சாம்பாடு இப்படி மாற்றி எழுதுவோம். மேலும் எம்வி ஸ்கியாடிங்கில் எல் பிளஸ் இன்னு சொல்லி. ஸோ இப்போ சாம்பாடு மாறும். Give me some minute time. எம் வி ஸ்கியாட் வந்து 4. ஸோ வி ஸ்கியாட் 4 சிலத்துக்கு வேகம் 2. ஸோ வி ஸ்கியாட் 4 கீழே 10 தர 10 2. ஸோ இது சுருக்கினவங்களுக்கு ஐ திங்க் இ வந்து வரும் 4 தர 10 7 மீட்டர். ஸோ இ சமன் 0.4 மைக்ரோமீட்டர். ப்ளீஸ் செக் வித் ஆன்சர். சுருக்க சரியாக வந்து செக் பண்ணுவோம். ஸோ சிம்பிளான ஒரு கேள்வி, ஏற்கனவே பாசிபிள் அந்த ஐடியா ஒரு சரி மேட்ச் பண்ணி எடுத்திருக்கான். இந்த அன்னளவா 10 நிமிடத்துல வேர்ட் தந்திருக்கான். அது தராட்டியும் எடுகோல எடுத்து தான் நாங்கள் செஞ்சிருக்க வேண்டி வரும். பைதவே தந்ததை சுட்டி கொஞ்சம் இன்னும் ஈஸி எங்களுக்கு. என்ன கேள்வி கஷ்டம் இல்லை, சிம்பிளா போயிட்டு. ஓகே, கேள்வி கிளியரா பிக்கனை கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே, ஐ ஹோப் கிளியர்னு சொல்லி நான் நினைச்சேன். ஸோ ஃபார் டுடே நான் நினைச்சேன் நான் இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணியேன். ஸோ கொஞ்சம் கவரேஜ் இஷ்யூ இருக்கு சுட்டி. அட் த சேம் டைம் இன்றைக்கு நாங்கள் மிச்ச நாளை புறவு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண தர ஆளும் கொஞ்சம் குறவா இருக்கு. ஐ ஹோப் டுமாரோ இட்ஸ் வில் பி ஃபைன். நாளைக்கு எல்லாம் பழைய மாதிரி பெக்கான்னு நினைச்சேன் இன்ஷா அல்லாஹ். ஸோ டுமாரோ நாங்கள் 9 o'clock 9:30 நான் ஐ வில் அப்டேட் இட். ஆ டைம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ் அதுலேருந்து கண்டினியூ கொண்டு போவோம். ஸோ இன்றைக்கு ஒன்லி 2 MCQ ஐ பிளான் டு டூ. ஸோ கொஞ்சம் கவரேஜ் இஷ்யூவும் இருக்கு சுட்டி. இன்ஷா அல்லாஹ் நாளை கிளாஸ் நாங்கள் மீட் பண்ணுவோம். ஓகே, ஜாக்குல்லா ஹைரா அண்ட் தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.